ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை பார்த்துட்டு வரோம். அதாவது இன்ட்ராடேக்காக நாளைக்கு என்ன சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் சின்ன ரிக்வஸ்ட், ஆஸ் யூஷுவல் சொல்கிறதான், லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக அமையத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி ரெண்டு சார்ட்டையும் வந்து நம்ம டே சார்ட்டில் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இப்போது மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நிஃப்டி 50 கொஞ்சம் சைட்வேஸ், அதாவது வீக்காக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மேலே அப்பர் சைடும் ரிஜெக்ஷன் இருக்குது, லோயர் சைடும் ரிஜெக்ஷன் இருக்குது. ஓகே, அதாவது இங்கே பாருங்கள், ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா செல்லிங் சைடு ரிஜெக்ஷன், பையிங் சைடு கீழேருந்து பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, மேலேஸும் செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் ப்ரைஸ் வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ ப்ரைஸு இந்த லெவல் தாண்டி ஒரு மூமெண்ட் ஆஃப் அப் சைட் பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுன் ஆகிறதும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாதிரி இருக்கு நம்ம எது நிஃப்டி 50. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூ தான் கிளியராக தெரியுது அதில். ஓகே, அதாவது மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தெரியுது பேங்க் நிஃப்டியில். ஆனால் நிஃப்டி 50 இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஓகேங்களா, இப்போது நம்ம எதில் ட்ரேட் எடுக்கலாம், எப்படி ட்ரேட் எடுக்கலான்றது ஒரு கொஞ்சம் சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சில வந்து நிஃப்டி 50 எடுப்பாங்க, ஒரு சில பேங்க் நிஃப்டி எடுப்பாங்க, இன்னொரு சில வந்து ஃபின் நிஃப்டி எடுப்பாங்க. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா, ஒரு பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் போச்சுன்னா நிஃப்டி சைட்வேஸ் போச்சுன்னா பேங்க் நிஃப்டி அப் மூவ் வருது, இல்லை பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் நிஃப்டி அப் மூவ், இந்த மாதிரி மாறி உங்களுக்கு டைரெக்ஷன் வரதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். அல்லது ட்ரேடிங்கை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது இன்னும் ஒரு 4-5 டேஸ்க்கு அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படி இல்லை சார் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா வெரி ஸ்மால் குவான்டிட்டி போட்டு நீங்கள் ட்ரேடிங்கான பிளானை நீங்கள் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டி 50 என்ன ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி ஆங்கிளில் போக சொல்ல ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது இன்றைக்கி நேற்றுடைய லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா பையர்ஸு செல்லர்ஸ் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணி மிடில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நிஃப்டி 50 பார்க்கலாம். இப்போது நிஃப்டி 50 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரிஜெக்ஷன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ரேஞ்செலாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதாவது இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, அகைன் வந்து பையர்ஸ் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, கொஞ்சமாக செல்லர்ஸ் வராங்க, அகைன் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்ததில். இப்போ நம்ம இதில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22,625 தாண்டி உங்களுக்கு க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 22,625 உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க. மேபி அதில் கேப் அப் ஆகாமல் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து கேப் அப்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் நிஃப்டி 50. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே கிளியராக தெரியுது பாருங்கள். இங்கே ப்ரைஸ் எங்கே லாஸ்ட்டாக ரிஜெக்ஷன் பண்ணாங்க, கீழே எங்கே பாட்டமில் பையர்ஸ் எங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான பிளானை அந்த மாதிரி பார்க்கலாம். டவுன் சைடுக்கான வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகாத வரை நீங்கள் வந்து டவுன் சைடு இதுக்கு பிளான் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் டவுனில் நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இமீடியட் வந்து பையர்ஸ் இருக்காங்க பேக்லேயே. இங்கே அதாவது இங்கேருந்து பையர்ஸை மார்க்கெட் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட்டில் எதுவும் பண்ண போகாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஷார்ட் பண்ணுறது பொறுத்து. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். இப்போது நிஃப்டி 50 பார்த்தா சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியில் என்ன சார் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் நிஃப்டி டே சார்ட்டு உங்களுக்கு புல்லிஷ்கான ஒரு அறிகுறி தான் தெரியுது இதில். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை கடக்க முயற்சி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த
ரெசிஸ்டன்ஸை கடக்க முயற்சி பண்ணுது. ஸோ இதில் வந்து நம்ம பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் இருந்தது, பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவல் தாண்டி நீங்கள் க்ளோசிங் வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு அகைன் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் லாங் சைடுக்கான ஒரு ட்ரேடிங்க்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஷார்ட் சைடுக்கான பிளான் வந்து இதுலேயும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆகாத வரை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே சப்போர்ட் இந்த லெவலில் வந்தால் கூட உங்களுக்கு திரும்ப சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து ஒரு அப்புக்கான வாய்ப்புகள் தான் பார்க்கணும் தவிர இங்கேருந்து ஷார்ட் பண்ணலாம் சார், இங்கே ட்ரெண்ட்லைன் ட்ராப் பண்ணி கட் ஆச்சு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய வியூவில் டேஞ்சராக தெரியுது. நீங்கள் உங்களுடைய சஜஷன் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஸ்டடி ஓகே இதுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் இதை என்னோடய வியூ எடுத்துங்க. இல்லை ஆப்போசிட் உங்களுக்கு ஸ்டடிக்கு என்னுடைய வியூ ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஸ்டடி என்னோடய ஸ்டடி மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் அந்த ட்ரேடை எடுத்து நீங்கள் பிளான் பண்ணலாம். ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்த்துக்கலாம். ஃபின் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி தான். ஆனால் ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்னஸை தெரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து கொஞ்சம் இந்த சப்போர்ட் ஏரியா 21,600 இருக்குங்களா, இந்த ஏரியா வந்து வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அகைன் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போய்ட்டு சொல்லி ட்ரேட் எடுத்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபின் நிஃப்டியில். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கிளியராக இல்லாமல் இருக்குது. அதாவது ஸ்ட்ராங்காக நம்ம பையோ சேலில் வந்து டக்குன்னு இதில் டிசிஷன் எடுத்து நம்ம மேலே மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த 21,600 to 640 இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபின் நிஃப்டியில். ரேஞ்சு கரெக்டும், அதாவது இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆனால் மட்டும் நீங்கள் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எந்த பிளானும் நீங்கள் எடுக்காதீங்க. ஷார்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சு இந்த இடத்துல சஸ்டன் ஆகிடுனா இங்கே பிரேக் டவுனிங் யூஸ் பண்ணுங்கள். இந்த பிரேக் டவுனை யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போனாலும் பையர்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆவாங்க. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே லோவில் நீங்கள் பிரேக் டவுன் ஆகிக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியோட வியூ. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.